நீங்க நல்லா கவனிச்சுக்கங்க. ஒரு அனுபவம் நிறைந்த ஒரு அரசியல்வாதிக்கும் எந்த விதத்திலயும் அனுபவம் இல்லாத ஒரு தற்குறிக்கும் உள்ள வித்தியாசத்தை புரிஞ்சுக்கங்க. நீங்க இருபத்தி ஆறு நிர்மலா சீதாராமன் போட்ட பட்ஜெட் கோழி முட்டை தான் தரப்பட்டிருக்கிறது. இந்த நாட்டுக்கு தமிழ்நாட்டுக்கு ஒண்ணும் இல்லை அப்படின்னு திமுக கடுமையாக போராடுகிறது. தெருவுக்கு தெரு போஸ்டர் விட்டுறாங்க. பிரளயம் நடந்துகிட்டு இருக்குது. நீ பனையூர்ல படுத்து தூங்குற. நான் ஏதாவது சொல்லிட போறேன். அப்போ உனக்கு என்ன சொகுசு பாத்தீங்களா? இப்ப நம்ம இந்த எலெக்ஷன் விஷயத்துக்கு வருவோம். விஜய் என்னப்பா இவரை மட்டும் தான் எதிர்க்கிறாரு, இவங்களை எதிர்க்க மாட்டேன்றாரு, அவங்கள பத்தி எதுவுமே சொல்ல மாட்டேங்கிறாரு. நம்மளுடைய கான்சென்ட்ரேஷன், நம்மளுடைய டார்கெட் திமுகன்றப்போ டார்க்னஸ்க்குள்ள எதுக்கு கல்லெறியணும்? அதாவது மகளிர் உரிமை தொகைன்னு கொடுக்குறோம். மகளிருக்கு அதை வேற பேர்ல கூட கொடுக்கலாம். ஆனா அது உரிமை தொகைன்னு ஏன் சொல்றான்? என் பணத்தை எடுத்துதான் நான் உங்கள்கிட்ட, உங்க பணத்தை எடுத்துதான் தாரன்னு சொல்லி அதை ஒரு ஜனநாயகப்படுத்துகிறார். அது ஜனநாயகத்தன்மை இருக்கிறதுனால படுத்துறாரு. நீ என்ன சொல்ற? நான் பிஜேபி என்கிட்ட காசு கொடுத்து ஓட்டு வாங்கிடலாம்னு கனவு காண்றாங்கல்ல, அதுவும் இந்த விஜய் வந்ததுக்கு அப்புறம் நடக்கவே நடக்காது. வண்டி வண்டியா கொண்டாந்து குட்டுவாங்க. 1000, 2000, 3000, 4000, 5000. அடுத்த வார்த்தை அப்படி பார்க்காம ஒரு வார்த்தை வர மாட்டேங்குது. அப்ப அந்த ஸ்கிரிப்ட நீங்க அதாவது பல முறை பயிற்சி எடுத்ததுக்கு அப்புறம் தான் நீங்க வாரீங்க. அப்ப உங்களுக்கு படிச்சிருப்பீங்கல்ல. எப்போ போன மீட்டிங்ல தான் உனக்கு அரசியல் அறிவு, உலக அறிவு தேவை கிடையாது. போன மீட்டிங்ல உன் கண்ணு காது பக்கத்துல இருந்தானே சொன்னாரு செங்கோட்டையன், யாரும் காதுகளை போய் விசில் அடிக்காதீங்க அப்படின்னு. இந்த தாவேக தற்குறிகளை பொறிச்சு எடுக்கிறதே இளவட்ட பசங்க தான். அப்ப அந்த வகையில பார்க்கும்போது கூட்டம் குறைவதற்கு அடிப்படையில் அவர்கள் உயிர் மேல் இருக்கக்கூடிய உயிர் அச்சம் தான் அவர்களை பாதுகாத்து இருக்கிறது. இதே உயிர் அச்சம், இதே பகுத்தறிவு சிந்தனை, நாம உயிரோட பிழைக்கணும் அப்படிங்கிற எண்ணம் கண்டிப்பாக எலெக்ஷன்லயும் ரிஃப்ளெக்ட் ஆகும். அறக்கழகம் பார்வையாளருக்கு வணக்கம். இன்று நாம் சந்திக்கிற அரசியல் ஆளுமை, அரசியல் விமர்சகர், ஊடகவியலாளர் திரு சுமன் கவி அவர்கள். வணக்கம். வணக்கம். குறிப்பா இன்னைக்கு சேலத்துல விஜய் பேசும்போது வழக்கம் போல் ஊடகங்களில் பிரபலமாக பேசப்பட்டிருக்கிறது. குறிப்பா எங்களுக்கு மறுபடியும் எதிரி டிவிகேவா டிஎம்கேவா, இதுதான் அரசியல் களம், வேற ஏன் நாங்க பேசணும், வேற யாரும் பேச வேண்டிய திமுக மட்டும் தான் பேசணும் டிக்ளேர் பண்ணிருக்காரு. இன்னொன்னு அவுட் ஆஃப் கண்ட்ரோல் அப்படின்ற வார்த்தையை ஸ்டாலின் பயன்படுத்தாரு. ஆனா ஒரு சட்டம் ஒழுங்குனா அவுட் ஆஃப் கண்ட்ரோல், பெண்கள் பாதுகாப்புனா அவுட் ஆஃப் கண்ட்ரோல், இப்படி நிறைய சினிமா வசனம் போல் பல விஷயங்கள் பேசியிருக்காங்க. முதற்கடமை எப்படி பாக்குறீங்க நீங்க? விஜயனுடைய இந்த பேச்சு என்பது நாளுக்கு நாள் விஜய் ஒருத்தர் பேச ஆரம்பிக்கிறாரு அப்படின்னு சொன்னா அது பெட்டர் ஆகிட்டே போகும். அது பயிற்சி கிடைக்கும். விஜய் நடிக்க வந்த புதுசுல அவர் நடித்ததற்கும் பிறகு அவர் நடிக்க கற்றுக்கொண்டதற்கும் வித்தியாசம் இருக்குது. அதே மாதிரி ஆரம்பத்துல அவர் ஆடின ஆட்டத்துக்கும் பிறகு அவர் ஆடிய ஸ்டெப்புகளுக்கும் வித்தியாசம் இருக்குது. ஆனா நாட்கள் ஆக ஆக மிக மோசமாக போய் கொண்டிருக்கக்கூடிய ஒரு நடவடிக்கைங்கிறது விஜயனுடைய இந்த அரசியல் வாழ்க்கை தான். அதாவது அவர் அந்த ரியாலிட்டியே புரிஞ்சுக்கிட மாட்டேங்கிறார். அதாவது தமிழ்நாட்டுக்கு ஒரு அரசியல் இருக்கிறது. அது வெறுமனே திமுகவை எதிர்ப்பது மட்டுமல்ல, அது ஒட்டுமொத்தமா பாஜக, நீங்க உங்களுக்கு திமுகவை வீழ்த்தணும் அப்படிங்கிற ஒரு இலக்கு இருந்தா கூட அது நீங்க பாஜகவை எதிர்த்துத்தான் அதை நீங்க ப்ரூவ் பண்ணணும். எவ்வளவு வலுவாக பாசிச பாஜகவை, மதவாத சக்திகளை எதிர்க்கிறீர்கள் அப்படிங்கிறதுலதான் அண்ணாவின் அல்லது பெரியாரின் கொள்கை இருக்குது. இல்ல அப்படின்னா அது ஒண்ணுமே கிடையாது. அப்போ இவரை பொறுத்தவரை என்ன சொல்றாரு அப்படின்னா, இது 2026 தேர்தலுக்காக இப்ப வர இருக்கிறது சட்டமன்ற தேர்தல், அதனால நாம இவரை எதிர்க்கிறோம். அடுத்து வர இருக்கிறது நாடாளுமன்ற தேர்தல், அப்படின்னா அதை அவரை எதிர்ப்போம். இது ரெண்டு தனித்தனியா? அப்படி தனித்தனியாக இருந்திருந்தால் ஏன் தமிழ்நாட்டு மக்கள் நாடாளுமன்ற தேர்தல்ல மோடி வேண்டாம் அப்படின்னு சொல்லி 40 தொகுதிகளை ஜெயிச்சு கொடுக்குறாங்க, பாண்டிச்சேரி உட்பட திமுக கூட்டணிக்கு? நீங்க மக்களுக்கு இருக்கிற அரசியல் அறிவை புரிஞ்சு பாருங்க. எங்களுக்கு பாஜக வேண்டாம், பாஜகவோடு இருக்கிற கூட்டணி வேண்டாம்,
தனிச்சு நிக்கிறதா ஏமாத்தினா கூட எங்களுக்கு அதிமுக வேண்டாம், ஏன்னா அது ஒரு போங்காட்டம், இவர்கள் இந்த எலெக்ஷனுக்காக ஏமாத்துறாங்க அப்படின்னு மக்களுக்கு தெரியுது. ஆனா இந்த விஜய்க்கு தெரியல. அப்போ எவ்வளவு மோசமான பேச்சு பாருங்க. நான் அதாவது என்ன சொல்றதுன்னா, மக்களுக்கு இருக்கிற அரசியல் அறிவு கூட இல்லாம நீங்க வந்து திராவிட அரசியலை பேச வருகிறீங்களா? எப்படிப்பட்டது? திமுக என்ன எடுத்த எடுப்புல என்ன ஆட்சி அமைச்சுதா? 52 தேர்தல்ல திமுக என்ன சொன்னுச்சு? அவர்கள் எங்களுடைய தேர்தல் அறிக்கை, எங்களுடைய இலக்குகள் இதெல்லாம் நாங்க வெளியிடுறோம், இதை ஏற்றுக்கொள்ளுகிற கட்சிகளை நாங்கள் ஆதரிக்கிறோம். 3 வருஷம் தான் ஆச்சு. 49ல கட்சி தொடங்கி 3 வருஷம் ஆச்சு, தேர்தல் நிக்கல. ஆனால் அடுத்த 57ல நிற்கும் போது அதற்காக அவங்க ப்ரிப்பேர் ஆயிட்டாங்க. ஆனா 52 தேர்தல் என்பது எங்களுடைய இலக்குகளை கொண்டு செல்வதற்கு. அப்போ அது ஒன்றியத்தில் இருக்கக்கூடிய ஆட்சியை, அன்னைக்கு அது காங்கிரஸ், இன்னைக்கு பாஜக, அது தமிழ்நாட்டுக்கு எப்படி வஞ்சிக்கிறது அப்படிங்கறதுல தான் பேசணும். ஒரு பட்ஜெட் போட்டிருக்காங்க, அந்த பட்ஜெட்ல தமிழ்நாட்டுக்கு 0 கொடுத்திருக்காங்க, 1 பைசா கொடுக்கல. கல்வி நிதி கொடுக்கல 3200 கோடி. ஜல் ஜீவன் திட்டத்துக்கு வீட்டுக்கு தண்ணி கொடுக்கறதுக்கு பணம் கொடுக்கல, எதுக்குமே பணம் கொடுக்கல. ஒரு ரயில்வே திட்டம் கூட கிடையாது. புல்லட் ரயில்னு சொல்லி ஒரு போங்கு ரயில நம்ம கொடுத்திருக்காங்க. இதை பற்றி எல்லாம் பேசாத விஜய் இன்னைக்கு வந்து அவுட் ஆஃப் கண்ட்ரோல் அப்படின்னு சொல்லி, அது ஒரு பொலிட்டிக்கல் ஸ்டேட்மெண்ட். ஸ்டாலினை பொறுத்தவரையிலும் டெல்லியினுடைய கட்டுப்பாட்டுக்கு மீறியவர்கள் நாங்கள். அப்போ விஜய் அதை அதை வந்து ஏன் அதை நெக்லெக்ட் பண்றாருன்னா, டெல்லியின் கட்டுப்பாட்டுகள் நாங்க இருந்துகிட்டோம், ஆனா நீங்க கட்டுப்பாட்டுகளை மக்களை வச்சுக்கல அப்படின்னு சொல்லுவதன் மூலமாக டெல்லியின் கட்டுப்பாட்டை அவர்கள் அடங்குவதற்கு நாங்க தயாரா இருக்கிறோங்கிறது மென்மையா சொல்றோம். நீங்க யோசிச்சு பாருங்களேன். நான் வந்து உங்களை காப்பாத்துறதுக்கு உங்களுக்காக வந்திருக்கிறேன் அப்படிங்கிறாப்புல இந்த பேச்சுல. ஆனா அவருடைய சொந்த பிரச்சனை அதை பற்றி பேச மாட்டேங்கிறாரு. இன்னொன்னு, இங்க இருக்கக்கூடிய அரசியல்வாதிகள் எல்லாம் கோடி கோடியா கொட்டி குவிச்சு வச்சிருக்காங்க, எல்லாம் நம்ம பணம் தான் அப்படிங்கிறாரு. எடா, நீ அடுத்தவன் பணம் கொடுக்கறது, அடுத்தவனுடைய பணம், இதெல்லாம் பத்தி பேசாத. நீ முதல்ல உன்னுடைய வாங்கின காசுக்கு முதல்ல, அதாவது 15 கோடி ரூபாய்க்கு 1.5 கோடி ரூபாய் அபராதம் போட்டிருக்குது. புலி படத்துக்கு நீ வாங்கிய சம்பளத்திற்கு கணக்கு காட்டவில்லை அப்படின்னு சொல்லி, எப்போ 2015ல போட்ட அந்த நடிச்ச படத்துக்கு 2017ல ரைடு வந்து 19ல உனக்கு ஃபைன் போடுறாங்க, இத்தனை ஆண்டு காலம் ஆகிவிட்டது, அதனால இது செல்லாது அப்படின்னு நீ வெக்கம் இல்லாம போற. நீ ஊழலை பத்தி பேசுற, எதிராளிகள் ஊழல்வாதிகள் பேசுற. நான் என்ன சொல்றேன், கொஞ்சமாவது கண்ணாடியை பார்க்க மாட்டியா? உன் மூஞ்சி அசிங்கமா தெரியாதா? உனக்கு வெக்கமா இருக்காதா? நீ என்ன சாப்பிடுற? இந்த ஊழல் பணத்துல தானே சாப்பிடுற. நான் என்ன கேக்குறேன், ஊழலை பத்தி பேசுவதற்கு உனக்கு என்ன தகுதி இருக்கு? அவர் என்ன சொல்றாருன்னா, விசில் சத்தத்தை கேட்டு முதல்வர் ஸ்டாலின் பயப்படுகிறார், விசில் சத்தத்தை கேட்டு அவர் தூக்க மாட்டுறார். தூக்க வராத காரணம் விசில் சத்தம். அதை தாண்டி இந்த 5000 ரூபாய் பணம் போட்டுருக்காரு, மகளிருக்கு பணம் போட்டுருக்காரு இல்லையா, இந்த பணம் கூட விஜயோட என்ன வருகையின் பயத்தினாலதான் அவர் போட்டிருக்காருன்னு அறிக்கை வெளியிட்டிருக்காரு. இன்னைக்கு மேடையில வெளிப்படுத்தாருல, அதை எப்படி புரிஞ்சுக்கிறது? அதாவது நீங்க நல்லா கவனிச்சுக்கங்க, ஒரு அனுபவம் நிறைந்த ஒரு அரசியல்வாதிக்கும் எந்த விதத்திலையும் அனுபவம் இல்லாத ஒரு தற்குறிக்கும் உள்ள வித்தியாசத்தை புரிஞ்சுக்கங்க. நீங்க அரசியல் தலைவர் வேண்டாம், செங்கோட்டையன் அடுத்த கட்சியில இருந்து இங்க வந்திருக்கிறாரு, அவரு காதலி எவனோ விசில ஊதிட்டான். விசில ஊதின உடனே, டே இப்படிலாம் போய் யாராவது பெருசா பெரியவங்க கிட்ட முடியாம இருக்கிறவங்க கிட்ட காதல ஊதிறாங்கடா, 4 ஓட்டு போச்சு, வெக்கமா இல்ல உங்களுக்கு? நீ சின்ன பையன், உனக்கு ஓட்டு இருக்குமானே தெரியாது, ஓட்டு போடுறவங்க அது ஊதிராதன்னு சொல்ற. ஆனா நீ என்ன சொல்ற, எல்லார்ட்டையும் போய் விசில் ஊதுங்க, ஸ்டாலின் வரும்போது விசில் ஊதுங்க, காதல விசில் ஊதுங்க. ஒண்ணு செங்கோட்டையன் தப்பா இருக்கணும், அல்லது நீ தப்பா இருக்கணும். விசில் ஊதுவது, அதுவும் அடுத்தவங்களுக்கு பைத்தியம் பிடிக்கிற அளவுக்கு விசில் ஊதுவது தவறுன்னு சொல்ற செங்கோட்டையன் தப்பா இருக்கணும், அல்லது நீ தப்பா இருக்கணும். இப்ப இதுல நமக்கு எல்லாமே புரிஞ்சு போகுது. செங்கோட்டையனுக்கு ஒரு சென்ஸ் இருக்குது, அவருக்கு ஒரு அரசியல் கட்சியில இருந்த அனுபவம் இருக்குது, அவருக்கு தெரியுது இது உருப்படாது. அப்போ உன் கட்சியை சேர்ந்தவரே சொன்னதை மறுத்து பேசுறேன்னா நீ என்ன தலைவர்? உனக்கு ஒரு உனக்கு அந்த வார்த்தை, நான் என்ன கேட்கிறேன், இந்த வார்த்தையை ஸ்கிரிப்ட் பண்ண முதல்ல அறிவு இருக்கா? ஸ்கிரிப்ட் எழுதுனவனுக்கு அறிவு இருக்கா?
நீ எதுவுமே சொந்தமான வார்த்தை கிடையாது. ஸ்கிரிப்ட் எழுதுனதுக்கு அறிவு கிடையாது. ரெண்டாவது அதை ஆமா அடுத்த வார்த்தை அப்படியே பார்க்காம ஒரு வார்த்தை வர மாட்டேங்குது. அப்ப அந்த ஸ்கிரிப்ட நீங்க அதாவது பல முறை பயிற்சி எடுத்ததுக்கு அப்புறம் தான் நீங்க வாரீங்க. அப்ப உங்களுக்கு படிச்சிருப்பீங்கல்ல, எப்போ போன மீட்டிங்ல தான் உனக்கு அரசியல் அறிவு உலக அறிவு தேவை கிடையாது. போன மீட்டிங்ல உன் கண்ணு காது பக்கத்துல இருந்தானே சொன்னாரு செங்கோட்டையன், யாரும் காதுகளை போய் விசில் அடிக்காதீங்க அப்படின்னு. நீ போய் திமுக கிட்ட போய் விசில் அடி, விசில் சத்தம் பறக்குதுன்னு. அப்ப விசில் அடிக்கிறத என்டாஸ் பண்றன்னா நீ என்ன பண்ணிட்டு இருக்க அப்படின்னா, இந்த விசில் அடிச்சான் குஞ்சுகளை இப்படியே விசில் அடிச்சானாவே வச்சிருக்கணும். இவனுக்கு அறிவு வந்துடக்கூடாது, இவனுக்கு படித்து முன்னேறி விடக்கூடாது அப்படிங்கிறது ரொம்ப தெளிவா இருக்கிற. உன்னுடைய ஓட்டு என்பது இந்த மாதிரி ஊருக்கு 4 பைத்தியம் இருக்குது, அந்த 4 பேர் இருந்தா எனக்கு போதும், மக்கள் எனக்கு ஓட்டு போட வேண்டியதில்லை, இந்த எண்ணிக்கையே போதுமானது. நீங்க யோசிச்சு பாருங்க, கரூர் சம்பவத்துக்கு பிறகு இந்த கட்சியை நம்புவதற்கு பகுத்தறிவுள்ள எவனாவது ஒருத்தன் உண்டா? பைத்தியங்களை விட்டுருங்க, அதாவது இந்த சினிமா பைத்தியங்களை விட்டு விடுங்கள். இவன் மேல் இந்த நபர் மேல என்ன நம்பகத்தன்மை இருக்குது? இன்னைக்கு வரை நான் தேர்தல் அறிக்கையை ரெடி பண்றேன், நான் அதாவது சாத்தியம் இல்லாத எதையும் நான் தேர்தல் அறிக்கையில சொல்ல மாட்டேன் அப்படின்னா என்ன அர்த்தம்? நீ சாத்தியம் இல்லாதத சொல்ல மாட்ட, ஆனா நீ ஒன்றிய அரசு கிட்ட போய் அதாவது நீ கெஞ்சிக்கிட்டு இருக்க மாட்டாராம். இன்னைக்கு ஸ்டாலின் பணம் தரலன்னு சொல்றாருல, அதை சொல்ல மாட்டாராம், ஆனா சாதிச்சு காட்டுவாராம். எப்படி சாதிப்ப? ஏண்டா 1.5 கோடி ரூபாய் பணம் கொடுக்க முடியாத நீ இந்த படத்தை ரிலீஸ் பண்றதுக்கு உன்னால முடியல. நான் என்ன சொல்றேன், நீ எடுத்து வச்ச ஒரு படத்தை ரிலீஸ் பண்றதுக்கே நீ காத்து கிடக்குற. இன்னைக்கு வரலும் அந்த ப்ரொடியூசருக்கு ஏதாவது பதில் உண்டா உன் பக்கத்துல இருந்து? இப்படி கேவலமா உன் கட்சி விஷயத்தை விட்டு சொந்த விஷயத்துல இவ்வளவு கேவலமா இருக்கிற நீ, ஒன்றிய அரசு என்னுடைய பணத்தை எடுத்து வச்சுட்டு இருக்கிறா. யோசிச்சு பாருங்க. அதாவது மகளிர் உரிமை தொகைன்னு கொடுக்குறோம், மகளிருக்கு அதை வேற பேர்ல கூட கொடுக்கலாம், ஆனா அது உரிமை தொகைன்னு ஏன் சொல்றான்? என் பணத்தை எடுத்துதான் நான் உங்க பணத்தை எடுத்துதான் தாரன்னு சொல்லி அதை ஒரு ஜனநாயகப்படுத்துகிறார். அது ஜனநாயகத்தன்மை இருக்கிறதுனால படுத்துறாரு. நீ என்ன சொல்ற? நான் பிஜேபி என்கிட்ட டாக்ஸ் வாங்கும், நான் ஒரு செல்போன் வாங்கினோம்னா அதுல 25% இல்ல 18% SGST சென்ட்ரல் ஜிஎஸ்டி இருக்குது, நான் 2 பேருக்கும் கட்டுறேன், கிட்டத்தட்ட 32% கட்டுறேன். நீ என்ன சொல்ற? அந்த 32% நம்ம கேட்க வேண்டாம், நமக்கு வரி பகிர்வே வேண்டாங்கிறதானே உன்னோட பேச்சு. வரி பகிர்வை பற்றி துளி அளவு அறிவில்லையே சார். 29 பைசா தான் கொடுக்குறாங்கிறத எவ்வளவு அழகா, நான் தான் சொல்றேன், நடித்து விட்டு வருவதால் மட்டும் அது குற்றம் கிடையாது. உதயநிதி நடிச்சுதான் வந்தாரு, ஆனா அவரு ஒரு பாரம்பரியமான பொலிட்டீஷியன், அவங்களுக்கு அந்த கல்ச்சர் இருக்குது. கல்ச்சர் இருக்கணும்னு கட்டாயம் கிடையாது, ஆனா நீ தெரிஞ்சுக்கணும், உனக்கு புரிதல் இருக்கணும். அந்த பாரம்பரியம் மட்டுமே உங்களுக்கு எல்லா தகுதியும் கொடுத்துறாது. ஆனால் உனக்கு நீ அரசாள வேண்டும், ஆட்சி பிடிக்க வேண்டும்னு ஆசை இருக்குல்ல, அப்ப மக்கள் பிரச்சனை உனக்கு புரியணும்ல. நாங்கள் எதிர்த்து போராடுவோம், சண்டையிடணும்னு சொல்லணும். அப்படி ஏன் சொல்லல அப்படின்னா, நீ இப்பவே இந்த பட்ஜெட்டை எதிர்த்த நீ பேசல. 2026 நிர்மலா சீதாராமன் போட்ட பட்ஜெட் கோழி முட்டை தான் தரப்பட்டிருக்கிறது, இந்த நாட்டுக்கு தமிழ்நாட்டுக்கு ஒண்ணும் இல்லை அப்படின்னு திமுக கடுமையாக போராடுகிறது. தெருவுக்கு தெரு போஸ்டர் விட்டுறாங்க. 12ஆம் தேதி நேற்று மாலை கடுமையான ஆர்ப்பாட்டத்தை இந்தியா கூட்டணி தமிழ்நாடு முழுவதும் எடுக்குது. இவ்வளவு பெரிய பிரளயம் நடந்துகிட்டு இருக்குது, நீ பனையூர்ல படுத்து தூங்குற. நான் ஏதாவது சொல்லிட போறேன். அப்போ உனக்கு என்ன சொகுசு பாத்தீங்களா? நீங்க இன்னைக்கு 2000 ரூபாய்க்கு மேல எக்ஸ்ட்ராவா பணம், அதாவது 1000 ரூபாய்க்கு மேல எக்ஸ்ட்ராவா பணம் கொடுத்தது, 5000 ரூபாய் மொத்தமா கொடுத்தது எனக்கு பயந்துகிட்டு தான் ஒரு சொல்றாம்னா அதுக்கு ஏதாவது ஒரு அறிகுறி வேண்டாமா? உனக்கு எதுக்கு பயப்படணும்? நீ யாரு? ரோட்ல நிக்கிற ஒரு சொறி நாய்க்கு கொடுக்குற மரியாதை கூட இவனுக்கு கொடுக்கப்படான்னு நான் சொல்றேங்க. ஏன்னா அது கூட ஒரு ரெஸ்பான்சிபிலிட்டி உண்டு. ஒன்று கடிக்கும் அல்லது வாலாட்டம், ஏதாவது ஒரு ரியாக்ஷன் பண்ணும். உனக்கு ஒரு ரியாக்ஷனுமே இல்லையே. உன்னை அடிக்கும் போது உனக்கு ரியாக்ஷன் வரல, உன் கட்சிக்காரனுக்கு நெருக்கடி வரும்போதும் வரல,
உன் கட்சிக்காரன் எத்தனையோ பிரச்சனைகள்ல மாட்டினா அப்ப கூட வரல. அவங்க எல்லாம் என்ன சொல்றது, சத்யநாராயணவா இந்த திருவள்ளூர் மாவட்டத்து நிர்வாகி, அப்புறம் அஜிதா, இவர்கள் எல்லாம் வந்து சாய கிடந்தாங்க. அப்பவும் நீ திறக்கல கண்ண. உன் பிரச்சனைக்கு நீ கண்ண திறக்கல. அப்ப இவ்வளவு பெரிய ஒரு ஹைபர் நேஷன் சொல்லுவாங்க தெரியுமா? அதாவது கரடி இந்த மாதிரியான பனி பிரதேசத்துல இருக்கக்கூடிய விலங்குகள் வந்து நீண்ட நாள் தூக்கத்துல இருக்கும். அப்படி தூக்கத்துல இருந்து 6 மாதம் தூங்கும். அப்படி தூக்கத்துல இருந்து திடீர்னு எந்திரிச்சு வந்து திடீர்னு உலகம் விடிஞ்சிருச்சா அப்படின்னு பார்க்கக்கூடிய ஒரு ஜந்து. உனக்கு அரசியல் தெரியாது, மக்களுக்கு கிடைக்க வேண்டிய நிதி என்னன்னு தெரியாது, மக்களின் உரிமை எதுன்னு தெரியாது, மக்களின் தேவை எதுன்னு தெரியாது. என் வீட்டுக்கு ரேஷன் அரிசி வேணுமா வேண்டாமா, அந்த அரிசியில நான் எப்படி சாப்பிடுறேன், நீ ஒரு நாள் சாப்பிட்டு பார்த்திருக்கியா? எதுவுமே தெரியாது. நீ சாப்பிடணும்னு கட்டாயம் கிடையாதுங்க, என் உணர்வுகள் உனக்கு புரியணும்ல. அரசு மருத்துவமனை ஏன் இருக்குது? ஏன் நீ வெளியில வந்தல்ல, ஊரெல்லாம் குடிசையா இருக்குது அப்படிங்கிறல்ல, நீ எப்ப அப்ப என்ன பொருள்னா, இப்ப வரல நீ குடிசையை நீ பார்த்ததே கிடையாது. வெளியில வந்து இப்பதான் பாக்குற. என்னது 70 வருடங்கள் ஆயிப்போச்சு சுதந்திரம் வாங்கி. குடியரசு ஆகி கிட்டத்தட்ட 75 வருஷம் கிட்ட ஆயிப்போச்சு. 80 வருஷம் தாண்டி ஆகுது சுதந்திரம் வாங்கி. இவ்வளவு நாட்களுக்கு பிறகுதான் நீ பிறந்ததுக்கு அப்புறம் இப்பதான் நீ வெளியில வாரியா? கேரவன் கண்ணாடி இப்பதான் இறக்கி பாக்குறியா? அப்ப என்ன சொல்றோம்னா, இந்த விஜய் என்கிற தற்குறிக்கு தன் கட்சி நிலவரம் தெரியல, தனது பிரச்சனையை கூட சொல்லுவதற்கு தகுதி இல்லை, மக்களுக்கு எது தேவைன்னு சொல்லி கேட்டு பெறுவதற்கு ரேஷன் அரிசி வேணும் அப்படிங்கிறதுக்காக கிடையா கிடந்து மத்திய அரசோடு போய் அவர்களுடைய உணவு பங்கீட்டு கழகத்துல போய் நின்று காத்திருந்து எங்களுக்கு அரிசி கொடுங்க அரிசி கொடுங்கன்னு கேட்டு வாங்கிட்டு வந்தது கலைஞர். இதெல்லாம் வரலாறு. அதற்கு முன்னாடி 67 பிரச்சாரமே என்ன அப்படின்னா, 5 படி இலக்கு 2 படி உத்தரவாதமா கொடுப்போம் அப்படின்னு சொல்லுங்க. 2 படி உறுதி 5 படி லட்சியம் சொல்லி லட்சியம் 2 படி நிச்சயம் 5 படி லட்சியம்னு சொல்லி அப்போ எந்த அளவிற்கு உணவு பிரச்சனைங்கிறது எவ்வளவு பெருசு. அண்ணா சொல்றாருங்க, பர்மா கிட்ட நமக்கு வந்து பணம் தர வேண்டி இருக்குது, பர்மாவில இருந்து நீங்க பணமா வாங்காதீங்க, நம்மளுடைய பொருட்கள்லாம் அங்க போயிருக்குது, நீங்க வந்து அதுக்கு பதிலா, அதுவும் தமிழ்நாட்டு நிதி, தமிழ்நாட்டுக்கு வர வேண்டிய நிதி, அதையெல்லாம் அரிசியா வாங்குங்க அப்படின்னு சொல்றாரு. இத பத்தி எல்லாம் துளியும் அறிவில்லாத இந்த நபர் தான் இன்னைக்கு வந்து நான் யார்கிட்டையும் பணம் வாங்க மாட்டேன், ஆனா உங்க பிரச்சனைகள் எல்லாம் தீர்த்துருவேன். எப்படி இப்ப அனுபவத்தை பத்தி பேசும்போது எங்களுக்கு அனுபவம் இல்லைங்கிறாங்க. எங்களுக்கு என்ன அனுபவம்? ஆமா எங்களுக்கு அனுபவம் இல்ல, அதாவது ஊழல் செஞ்ச அனுபவம் இல்ல, மறைமுகமா கூட்டணி வைக்க அனுபவம் இல்லைங்கிறாரு. ஆனா பிஜேபி பத்தி பேச மாட்டேங்கிறது சொல்றாரு இல்லையா? இதை எப்படி புரிஞ்சுக்கிறீங்க? என்ன சொல்ல வரீங்க? இந்த ஊழல்ங்கிறதே ஒரு போங்காட்டங்க. இது வலதுசாரிகள் ஏமாத்துகிற, அதுவும் என்ன சொல்றதுன்னா, இருக்கிறவங்களை தீர்த்து கட்டுற ஒரு வேலை. 2G ஊழல்னு சொன்னாங்க, திமுகவை மட்டும் இல்ல காங்கிரஸையும் சேர்த்து முவச்சு விட்டாங்க. இன்னைக்கு அவங்க பண்ணாத ஊழலே கிடையாது. அவங்க வந்து 5G கொடுத்துட்டாங்க, அதுல எந்த கணக்கீடும் கிடையாது. 5 லட்சம் கோடிக்கு மேல லாஸ். ஊகம் தானே. 7.5 லட்சம் கோடி சிஏஜி அறிக்கையில தன்னுடைய சொந்த புள்ளியியல் துறை அவங்களுடைய சிஏஜி அறிக்கை கொடுத்ததுலயே 7.5 லட்சம் கோடி ரூபாய் ஊழல் பண்ணிருக்காங்க. துவாரகா திட்டத்துக்கு 250 கோடி ரூபாய் 1 கிலோமீட்டர் ரோடு போடுறதுக்கு. உலகத்துல எங்கேயாவது உண்டாங்க 1 கிலோமீட்டர் ரோடு போடுறதுக்கு 250 கோடி? இப்படி எல்லாம் பண்ணுன இந்த அயோக்கிய கூட்டம் தான் ஊழலை பற்றி அடுத்தவர்கள் மேல் பேசும். அப்போ விஜய்க்கு அப்ப விஜய் பேசுவது என்பது, விஜய் நான் தான் சொல்றேன் ஊழல் உனக்கு அனுபவம் இல்லைன்னு சொல்லாத. நீ எப்போ 2005 BMW கார் வாங்குறாங்க அந்த ஆளு, அதுக்கு 5 லட்சம் ரூபாய் பாக்கி, அதுக்காக சண்டை, அதுக்கு பணம் கொடுக்கல, கேஸ் போட்டுக்கலாம் பாத்துக்கலாம். ஒரு வக்கீல வச்சுக்கிட்டு அதை நோட்டீஸ் விட்டா அதுக்கு பின்னாடி அலையிறது. அவன் ரெகுலரா இருப்பான், அவனுக்கு வேலை கொடுக்கணும் பாத்தீங்களா? அதாவது என்னன்னா, இப்ப ஆடிட்டரு வக்கீல் இவங்க எல்லாம் வச்சிருப்பாங்க இந்த மாதிரியான தொழில் பண்றவங்க. அப்ப இந்த வக்கீலுக்கு வேலை கொடுக்கணும்னா, ஒரு செக் பவுன் கேஸ் இந்த மாதிரியான பிரச்சனை இதெல்லாம் வருதுன்னா இதுக்கு பணம் கொடுக்காத, இது நீ ஓடிக்கிட்டே இரு, வக்கீலுக்கு பணம் கொடுத்துக்கிடுவோம். இப்படி
5 லட்சத்தை கூட கட்ட மாட்டேங்கிற. அதுக்கப்புறம் 2012 ரோல்ஸ் ராய்ஸ் கார் வாங்கிட்டு வர, டேக்ஸ கட்டிட்டு தமிழ்நாட்டுக்குள்ள கொண்டு வருவதற்கு வரி இருக்குது. அதாவது இந்த உள் நுழைவு கட்டணம், அந்த கட்டணத்தை கட்ட மாட்டேன். 32 லட்சமா என்னமோ ஃபைன் போட்டாங்க. அதுக்கப்புறமா அந்த ஃபைனையும் சேர்த்து கட்டிட்டு என்னை ஃபைன் கட்டக்கூடாது. அப்பதான் அவன் வந்து நீதியரசர் சொன்னாரு, நீ திரைப்படத்துல மட்டும் யோக்கியனா நடிச்ச போதாதுப்பா, ஹீரோவா இருந்தா போதாது, வாழ்க்கையிலேயே ஒழுக்கமா இருக்கணும்னு சொன்னாரு. அப்ப அதுக்கு நீ உச்ச நீதிமன்றத்துக்கு போன, எதுக்கு போன தெரியுமா? அங்க போனா, ஐயா நீதியரசர் கேக்குற காசெல்லாம் நான் கட்டிடுறேன், ஆனா அவர் பேசின வார்த்தையெல்லாம் ரிவர்ஸ் வாங்கிக்கிட சொல்லுங்க, நான் ரொம்ப அசிங்கமா திட்டி விட்டாப்ல, நீ எல்லாம் ஒரு மனுஷனா, நீ எல்லாம் ஒரு நீ நடிகன்னு சொல்லலாமா, நீ சூப்பர் ஹீரோன்னு ஊர்ல சொல்றியே, கதாநாயகன்னு சொல்றிய, ஒரு நடைமுறையில இவ்வளவு பெரிய கஞ்ச பிசுனாரி பயலா இருக்கியே அப்படின்னு கேக்குறாருங்க. செருப்பு கழட்டி மூஞ்சில அடிச்ச மாதிரி இருக்கு. தயவு செஞ்சு நான் மூஞ்சி தொடச்சுக்கிட்டேன், இனிமேல் அடிக்க மாட்டேன்னு சொல்றாருன்னு சொல்லுங்கன்னு இந்த வார்த்தைகளை திரும்ப பெற்ற போய் எவ்வளவு பெரிய, நான் என்ன சொல்றேன், இதை இப்படிப்பட்ட அயோக்கிய தமிழ்நாட்டுல ஊழலை பத்தி பேசலாமா? உனக்கு அனுபவம் இல்லையா? ஓகே, இப்ப இன்னொரு விஷயம்னா, வந்த கூட்டம் கூட பெரிய அளவுக்கு இல்லைங்கிறது ஒரு ட்ரோன் ஷாட்ல புரிஞ்சுக்க முடியுது. ஒருவேளை மக்களுக்கு வர பயமா, இவரும் வழக்கம் போல் விசிலடிச்சான் குஞ்சுகள் சொல்லக்கூடிய அவர்களிடமே கொஞ்சம் கூடுதலா பேசிக் கொண்டிருக்கிறார். இதற்கு என்ன காரணம்? இறுதி என்ன சொல்ல வரீங்க? அதாவது சூடு கண்ட பூனைன்னு சொல்லுவாங்க. 5 அறிவு ஜீவன் பூனைக்கு கூட ஒரு தடவை வாயில சூடு போட்டுனா 2வது அந்த பானையை போய் இழுக்காதுங்கிறது அதோட தத்துவம். அப்ப 6 அறிவு உள்ள மனிதனுக்கு சொல்ல வேண்டியது இல்லை. ஒருவேளை அவனுக்கு புத்தி இல்லட்டாலும் வீட்டுல உள்ளவங்க அடிச்சுட்டு, இன்னைக்கு கூட்டம் நடக்குது, தயவு செஞ்சு எனக்கு ஒரே புள்ள, நீ உயிரோட தப்பிச்சிருக்கணும், கூட்டத்துக்கு போகாத அப்படின்னு சொல்லி புடிச்சு கட்டி போட்டுருவாங்க. இந்த சின்ன வயசுல பாத்துறீங்களா, பையங்க சேட்டை பண்ணாங்கன்னா உரல்ல கட்டி போட்டுருவாங்க. அந்த மாதிரி இப்ப உள்ள இளவட்ட பசங்க எல்லாம் எங்கேயாவது வீட்டுல உரல்ல கட்டி போட்டாங்களா, இல்ல ரூம்ல போட்டு அடைச்சிட்டாங்களான்னு தெரியல. இல்ல அவர்களுக்கே ஒரு அனுபவம் இருக்கலாங்க. இன்னைக்கு டிபேட், எத்தனை டிபேட்டுகள் பாக்குறாங்க, இளம் பசங்க தான் வந்து பல கேள்விகளை கேட்கறாங்க. இந்த தாவேக தற்குறிகளை பொறிச்சு எடுக்கிறதே இளவட்ட பசங்க தான். அப்ப அந்த வகையில பார்க்கும்போது கூட்டம் குறைவதற்கு அடிப்படையில் அவர்கள் உயிர் மேல் இருக்கக்கூடிய உயிர் அச்சம் தான் அவர்களை பாதுகாத்து இருக்கிறது. இதே உயிர் அச்சம், இதே பகுத்தறிவு சிந்தனை, நாம உயிரோட பிழைக்கணும் அப்படிங்கிற எண்ணம் கண்டிப்பாக எலெக்ஷன்லயும் ரிஃப்ளெக்ட் ஆகும் அப்படிங்கிறது என்னுடைய கருத்து. ஏன்னா முதல்வர்கள் பொதுவிடுவதற்கார், ஆனா கூட்டம் ஒரு ஆவரேஜா இல்லைங்கிறது மட்டும் நம்ம தோல்சாட்டிலே பார்க்க முடிஞ்சது. 5 ஆண்டு விமர்சனம் முன்வைத்திருக்கிறார்கள். இது அப்படியே மக்கள் மறுவைக்கு விட்டு விடுகிறேன். இந்த விவாத சொல்லி அறக்கலத்தை நேரம் ஒதுக்கி மாட்டேன். நன்றி.